இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரிலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனியாளாக மீதியானியரை வெல்வாய் என்று ஆண்டவர் கிதியோனிடம் சொல்லப்படுகிறதான வார்த்தை இது. இதை சொல்லின உடனே கிதியோன் சொல்லுவார், ஆண்டவரே, நான் மனாசேயில் நான் நலிவுற்ற குடும்பம், என்னுடைய குடும்பம், நான் சிறுமியானவன் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட அநேக சூழ்நிலையில் நாம் சிறுமைப்பட்டு காணப்படுகிறோம். நம்முடைய குடும்பம் ஒருவேளை நலிவுற்று காணப்படுகிறது. சமூகத்தில், பொருளாதாரத்தில் அல்லது தனி ஒரு மனிதனாக எந்த வகையிலுமே நாம் ஒரு அன்ஃபிட் என்ற நிலைமையில் அநேக சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களையே ஆண்டவர் தெரிவு செய்கின்றார். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய ஆற்றலால் அல்ல, நம்முடைய ஆற்றலால் அல்ல, ஆண்டவர் நம்மோடு இருப்பதால். அதனால தான் நான் உன்னோடு இருப்பதால் நீ தனியால இரு, நீ நலிவுற்று இரு, அல்லது நீ தாழ்த்தப்பட்டு இரு, அல்லது ஒடுக்கப்பட்டு இரு, அல்லது பொருளாதாரத்தில் சிறுமைப்பட்டு இரு, எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உனக்கு எதிராக நிற்கின்ற எதிர்ப்போரை உன்னை கொண்டே நான் அவர்களை முயற்சி பெற செய்வேன். இஸ்ரவேல் ஜனத்தாரை மீட்கும் பொருட்டு ஒரு நலிவுற்ற குடும்பத்திலிருந்து கிதியோன் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிவு செய்கின்றார். ஆண்டவர் ஆள் பார்த்து, பலத்தை பார்த்து அவர் தெரிவு செய்யவில்லை. ஆண்டவருடைய அழைப்பு எந்த மனிதனுக்கு வேணாலும் செல்லலாம். நாம் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அழைப்பு நமக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கிறது. வேலை செய்கின்ற இடத்துல, குடும்பத்தில், அல்லது சமுதாயத்தில், திருச்சபையில், எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பை நாம் ஏற்று செயல்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பலத்தினால் அல்ல, அறிவாற்றலால் அல்ல, அல்லது நம்முடைய பொருளாதார உயர்வினால் அல்ல, நம்முடைய ஆற்றலின் மிகுதியால் அல்ல, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எந்த காரியங்களும் செய்து முடிக்க முடியும். எந்த மீதியானியரையும், நமக்கு எதிராக நிற்கின்ற எந்த மீதியானியரையும் நாம் மேற்கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். ஆண்டவர் நம்மோடு இருப்பதால் கர்த்தர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.